இந்த குட்டி பையன் இருக்கான் பாருங்க, சோஃபா, டீபாய் கீழலாம் ஏகப்பட்ட டாய்ஸ் தள்ளி விட்டுர்றாங்க. நான் வீடு பெருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ்ளோ டாய்ஸ் வெளிய வருது. இது கூட பரவாயில்லங்க. லாண்ட்ரி பேக்ல அப்படிதான். ஒரு தடவ கொஞ்சம் ட்ரெஸ் தான் இருந்தது. நான் அப்படியே எடுத்து மெஷின்ல கொட்டிட்டேன். பார்த்தீங்கன்னா, நான் ட்ரை பேட் அதுக்குள்ள போட்டு வச்சுட்டான். இதோ பாருங்க, இன்னைக்கும் அதான் போட்டு வச்சிருக்கேன். இது அவனோட லாண்ட்ரி பேக். எங்களோட லாண்ட்ரி பேக்ல அவன் நெறைய போட்டு வைப்பான். இன்னைக்கு என்னமோ கம்மியா இருக்கு. ஸோ இது எல்லாமே எடுத்துட்டு அப்புறம் தான் நான் வீடு பெருக்கவே டெய்லியும் ஆரம்பிக்கிறேன் இப்பல்லாம். எப்பவுமே கொண்ட தானே போட்டிருக்கோம். ஸோ தலைப்பின்னி போடுவோம் அப்படின்னு தலைப்பின்னி போட்டேன். சில நாள் வந்து மூட எலிவேட் பண்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, ஐலைனர் இதெல்லாம் வீட்ல தான் இருப்பேன். ஆனாலும் வப்பேன். ஏன்னா, எனக்கு அது ரொம்ப கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ பூஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். நான் ரொம்ப நாளாவே இந்த ஸ்கெட்ச் பென் டைப்ல இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஐலைனர் தேடிக்கிட்டு இருந்தேன். மார்ஸோட இந்த ஐலைனர் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு இன்டென்ஸ் பிளாக் குடுக்குது. அது மட்டும் இல்லாம நமக்கு ஸ்கெட்ச் பென் டைப்ல இருக்கிறதால நமக்கு ஐலைனர் போடவும் ரொம்ப ஈஸியா இருக்கு. இது ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. பர்சனலா நான் வாங்கி யூஸ் பண்ணா ரொம்ப நல்லாருக்கு. நம்ம ஐஸோட அவுட்லைன நல்லா டிஃபைன் பண்ணி காட்டுறதுல ஐலைனர் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும்னா நான் டேக் பண்ணியிருக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. காலையில ரொம்ப லேட்டா எழுந்ததால நான் லஞ்சே செய்யலைங்க. அதனால வந்து ஹைதராபாதி பிரியாணி தான் ஆர்டர் போட்டிருந்தேன். எஸ்எஸ் பிரியாணி. குவான்டிட்டி ரொம்ப அதிகமா இருந்துச்சுங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்றதுக்கு. டிவிய போட்டுட்டு அப்படியே யாருமே நம்மள டிஸ்டர்ப் பண்றதுக்கு இல்ல. ஸோ நிம்மதியா சாப்பிட்டேன். கதிர்குட்டியும் எழுந்துட்டாங்க. தேங்க் யூ.